அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அகழ்வரை 9, 10 மற்றும் அதன் விளக்கமும். ஈனமென் திகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி. இதுக்கு முன் வரியில் உலகியல் அருளியல் அனைத்து பொருட்களும் அவனாக கூறப்பட்டது. கேவலமான இழிந்த பொருள்களும் உள்ளனவே, அவற்றை நீக்கி உயர்ந்தவை மட்டுமே கொள்ளப்படுகிறது. இழிவில்லாத கேவலமில்லாததாய் உலகியல் அருளியல் ஆகிய அனைத்து பொருட்களுக்கும் மேற்பட்டதாய் சிறந்ததாய் அருட்பெருஞ்சோதி விளங்குகின்றது. ஆனல் என்பது ஆகாயம், ஆகாயம் என்பது வெளிதான். முன்வரியில் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்றார். அகத்திலே அருட்பெருஞ்சோதி எங்கே பொருந்தும் என இந்த வரியில் விளக்குகின்றார். பிண்டத்தில் அண்டம் புருவமத்தி என்பது வள்ளலார் வாக்கு. அந்த புருவமத்தியாகிய சிற்சபையில் தோன்றி ஓங்கிய அருட்பெருஞ்சோதி ஆகாயத்தில் ஒளிரும் என்பதற்கு ஆதாரம் சாகா கலைநிலை தலைத்திரு வெளியெனும் ஆகாயத்தொழில் அருட்பெருஞ்சோதி. அகழ்வரி 52. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம்.